உபத்திரவப்பட்ட ஊழியர் அல்லது உறுதிப்படுத்திய உபத்திரவங்கள்ன்ற தலைப்புல அநேக காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சந்தித்த உபத்திரவங்கள், அநேக காரியங்கள் பவுலுடைய மனதை பாதித்தன. அநேக நேரங்கள்ல சரீர பிரகாரமாக நம்ம படக்கூடிய வேதனையை விட மனதளவுல படக்கூடிய வேதனைகள் நம்மை அதிகமாக பாதிக்கிறது இல்லையா? ஏன்னா வெளியே அடிபட்டா கூட நம்ம எளிதாக காயத்தை ஆற்றிவிடலாம். ஆனா மனதிலே பாதிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை பல்வேறு விதங்கள்ல பாதிக்கிறது. அது சரீரத்தை பாதிக்கிறது, உறவுகளை பாதிக்கிறது, பல்வேறு விதங்கள்ல பாதிக்கிறது. அதற்கு பவுலும் விதிவிலக்கு கிடையாது. பவுல் அநேக பிரச்சனைகள் வழியே சந்தித்தார். அநேக காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பொறாமையை குறித்து படித்தோம், பகையை குறித்து படித்தோம், அடுத்து அறியாமையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். யூத மக்களுடைய அறியாமையை குறித்து படித்தோம். அடுத்து அந்நிய மக்களுடைய அறியாமை, அதாவது தேவனையும் தேவனுடைய மக்களையும் தேவனுடைய எதிர்பார்ப்பையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாதனால எவ்விதமாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி கடந்த முறை நம்ம படிச்சோம். அந்த அறியாமையுடைய விளைவு, அந்த டைம்ல பவுல் அந்த அறியாமையின் மத்தியில தன்னுடைய வேதனையை எடுத்து எவ்விதமாக ஆண்டவருடைய திட்டத்திற்குன்னு சொல்லி பயன்படுத்தினார் என்பதை குறித்தெல்லாம் படித்தோம். பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு விதங்கள்ல மனதிலே வேதனைப்படும் போது அந்த சூழ்நிலையிலேயும் பவுல் தேவனுடைய மகிமைக்கு எதுவாக செயல்பட்டார். இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு பகுதியை படிக்க போறோம். அந்நிய மக்களின் அறியாமையை குறித்து படிப்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் இன்றைக்கு முடிந்த அளவு படிக்கலாம். நேரம் ஒருவேளை இல்லைன்னா இதோடைய தொடர்ச்சியை கத்திரிச்சித்தமான அடுத்த முறை நம்ம கண்டினியூ பண்ணலாம். 17வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. சிஸ்டர் அடுத்த வசனம் வாசிங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களின் சிஸ்டர் 10வது வசனம் 17:10. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். போதும் சிஸ்டர். இந்த 17வது அதிகாரத்துல எப்படி நுழையிறோம்னா, 17வது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, அம்பிபோலி பட்டணம், அப்போலோனியா பட்டணம், இந்த பட்டணங்கள்ல அவங்க வரும்போது எங்கே பவுல் சென்றாலும் பிரச்சனை வருகிறது. ஏன் பிரச்சனை வருது? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். பவுல் சொன்னது வேற எந்த கலவரத்தையும் உருவாக்கல. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், உங்களுடைய பாவத்துக்காக உயிர்த்தெழுந்தார், நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளனா நித்தியமான நரகத்துக்கு போவீங்கன்ற செய்தியை தெளிவாக யாரையும் புண்படுத்தாதபடிக்கு பவுல் பிரசங்கம் பண்றாரு. ஆனால் யூதர்கள் மத்தியில இருந்து பிரச்சனை வருது. விளைவு என்ன செய்யணும்னா, பெரோயா பட்டணத்துக்கு வர, பெரோயா பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், பவுலுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பவுலுடைய உபதேசம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தபடினால அவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள். தெசலோனிக்கேயில உள்ள மக்களை விட குணசாலிகளா இருந்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தின் மக்கள் ஆண்டவரை பவுலை விரட்டி விட்டாங்க. அப்படி இருக்கும்போது 13ஆம் வசனம் உடைய வாசிங் சிஸ்டர். 13ஆம் வசனம். பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்பட்டதென்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலோவும் போதும். 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் போது தெசலோனிக்கேய பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கேயும் வந்து பிரச்சனை என்ன செய்யறாங்க, கிளப்புறாங்க. கிளப்புறதுடைய விளைவு பவுல் அங்கிருந்து என்ன செய்யறாங்க, அனுப்பிட்டாங்க. 14, 15வது வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள்.
சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாரோ அங்கே எல்லாம் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த உடனே அங்க தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு பவுல் அப்படியே கிளம்பி போறாங்க. எங்கெல்லாம் வராங்க? அம்பிப்போலி பட்டணத்துல இருந்து கிளம்புறாங்க, அப்போலோனியா பட்டணத்துல இருந்து கிளம்புறாங்க, தெசலோனிக்கேயில பிரச்சனை, அங்கே இருந்து கிளம்பி பெரோயா பட்டணத்துக்கு வராங்க. பெரோயால இருக்கிற மக்கள் பிரச்சனை பண்ணல, ஆனா தெசலோனிக்கேயில இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து அங்க பிரச்சனை பண்ணுகிறார்கள். விளைவு அங்கே இருந்து கிளம்பி பவுல் அத்தேனை பட்டணத்துக்கு வந்துட்டார். வரும்போது பவுல மாத்திரம் ஒருவேளை நில மார்க்கமாக கொண்டு போகாதபடிக்கு கடல் மார்க்கமாக கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு சீலாவும் தீமோத்தேயும் அங்க வெயிட் பண்றாங்க. எங்க இருக்காங்க? அவங்க பெரோயால இருக்காங்க. பவுல் வந்து தெசலோனிக்கேய பட்டணத்துல பவுல் வந்து அத்தேனே பட்டணத்துல இருக்காரு, ஏத்தன்ஸ்ல இருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சுன்றத இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். ஒரு காரியம், அதாவது இந்த 15 வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், கர்த்தருடைய வார்த்தையை இருக்கிற வண்ணமாக எங்கெல்லாம் நம்ம சொல்றோமோ, கர்த்தருடைய சத்தியத்தை இருக்கிற வண்ணமாக எங்கேயெல்லாம் சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். மறந்துடாது. பிரச்சனை யெகோவாவாகிய தேவனை வணங்கக்கூடிய யூதர்கள் வாயிலாக வந்தது. நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்கள் வழியாக கூட நமக்கு பிரச்சனை வரும். இரண்டாவது, கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியிலிருந்து பிரச்சனை வரும். ஆகவே பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம். உபத்திரவங்கள் உண்டு. பவுல் எங்கெல்லாம் போறாரோ அங்கே அவருக்கு மாலை இடவில்லை. ஒருவேளை நம்ம போன முறை படித்த மாதிரி கர்த்தரை அறியாதபடிக்கு கர்த்தருடைய இடத்துல வச்சு மாலை போட்டு அவர்களை கடவுளாக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. அப்படி விதமான மக்கள் இருந்தாங்களே தவிர பவுலுடைய ஊழியத்தையோ பவுலுடைய போதனையோ பாராட்டி பேசக்கூடிய மக்கள் வெகு வெகு குறைவு. இதை நம்ம வேதத்துல இருந்து தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய போதனையாக இருந்தாலும் சரி, பவுலுடைய போதனையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் மிகவும் குறைவு. சத்தியத்துக்கு தலை சாய்க்கிற மக்கள் மிகவும் குறைவு. இதை நம்ம மறந்து போயிட வேண்டாம். சரி, என்ன நடக்குது இந்த இடத்துல? பவுல் 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். போதும் சிஸ்டர். இந்த வசனங்கள்ல இருந்து பவுலுடைய அநேக கேரக்டர் நம்ம படிக்க போறோம். இங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. பவுல் என்ன செய்யறாருன்னா காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்? யாருக்காக காத்திருக்கிறார்? சீலாவுக்காக காத்திருக்கிறார், தீமோத்தேயுவுக்காக காத்திருக்கிறார். ஏன் அவர் தனியா போய் எல்லா காரியங்களும் செய்யக்கூடாது? அவ்விதமாக பவுல் செய்யவில்லை. பவுலுடைய ஊழியத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா, பவுல் தனியாக செயல்படவில்லை, ஐக்கியமாக செயல்பட்டார். அவரை உற்சாகப்படுத்துவதற்கு, அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்வதற்கு, அவரை உற்சாகப்படுத்துவதற்கு, அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க. தான் தோன்றித்தனமாக பவுல் செயல்படவில்லை. இதுல 2 பேரை பத்தி போட்டிருக்கு. ஒன்று சீலாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீலா பவுலுடைய உடன் ஊழியர். தன்னுடைய ஊழியத்தை செய்யும் விதமாக செய்யக்கூடிய ஒரு மனிதனோடு சேர்ந்து செய்கிறார். தீமோத்தேயு யாரு? பவுல் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீஷன், அடுத்த தலைவன், அடுத்த தலைமுறையின் தலைவன், அடுத்த நெக்ஸ்ட் லைன் லீடர்ஷிப். இந்த 2 பேரோட சேர்ந்து கர்த்தருடைய பணியை பவுல் செய்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. காத்திருந்த பவுல் யாருக்காக காத்திருக்கிறார்? முதலாவது சீலாவுக்காக காத்திருக்கிறார், 2வது தீமோத்தேயுவுக்காக காத்திருக்கிறார். அதனால அவங்க இவரோடு சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக அவர் காத்திருக்கிறார். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மிக மிக முக்கியமான காரியம். எங்கே காத்திருக்கிறார்னா, அத்தேனே எனப்பட்ட பட்டணத்திலே இருந்தார்னு சொல்லி இருக்கு. அத்தேனேன்ற பட்டணம் ஆங்கிலத்துல ஏத்தன்ஸ் சொல்லி சொல்றோம்ல. ரீசெண்டா கூட ஒலிம்பிக் போட்டிகள் நடந்த ஒரு பட்டணம். வாரன் வியாஸ்பி இந்த பகுதியை குறித்து எழுதும் போது இவ்விதமாக ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். என்ன அறிமுகம் கொடுக்கிறார்னா, பால் வாஸ் நாட் a sightseer but soul winner. பவுல் அங்கே சென்று அங்க இருக்கக்கூடிய அநேக காரியங்களை என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்காக போல அங்க இருக்க மக்களை ஆதாயப்படுத்துவதற்காக போனார்னு சொல்லி சொல்றாரு. சரி, இந்த ஏத்தேன் பட்டணத்தை பத்தி ஒரு சில காரியங்களை
பார்த்துட்டு நம்ம உள்ள போலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த கிரீஸ் நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பட்டணம். பவுல் போயிருக்கக்கூடிய இந்த டைம்ல அது பீரியட் ஆஃப் டிக்ளைன். அந்த நகரம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நேராக செல்லவில்லை. ஆக்சுவலா அது சென்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன், கலாச்சாரம் மற்றும் படிப்பு, கல்வியின் மையமாக செயல்பட்ட ஒரு இடம். glory of commerce and politics was fading. அதாவது அன்றைக்குள்ள அந்த வணிகத்துறை, அன்றைக்குள்ள அரசியல் மிக குறைவாக அல்லது அதனுடைய மகிமையை இழந்து மிகவும் பரிதாபமாக சென்று கொண்டிருந்த ஒரு பட்டணமாக காணப்பட்டது. ஆனால் இந்த பட்டணத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்கு திரும்பினாலும் சிலைகள் நிரம்பின ஒரு பட்டணம், விக்கிரகங்கள் நிரம்பின ஒரு பட்டணம். இதை குறித்து பார்க்லே எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, முழு கிரீஸ் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளை எடுத்துட்டு வச்சாலும் இந்த ஏதேன்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுடைய எண்ணிக்கைக்கு ஒத்து வராதுன்றது. அதை விட மிகவும் அதிகமாக ஏதேன்ஸ்ல விக்கிரகங்கள் இருந்தது, சிலைகள் இருந்தது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். விக்கிரகங்களாலே முழுவதுமாக நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். சரி, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கோட் என்ன சொல்றாங்கன்னா, ஏதேன்ஸ் நீங்க போனீங்கன்னா, அத்தேனே பட்டணத்துக்குள்ள போனா ஒரு மனிதனை பார்ப்பதை விட ஒரு கடவுளை பார்ப்பது ரொம்ப எளிதுன்னு சொல்லி சொல்றாங்க. கடவுள்னு சொல்லி சொல்லும் போது கடவுளை சித்தரிக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை பார்ப்பது, ஒரு சிலையை பார்ப்பது மிகவும் எளிதான ஒரு காரியம் சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு விக்கிரகங்களாலே நிறைந்த ஒரு பட்டணம். அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, கிரேக் ரிலீஜன் அல்லது கிரேக்க மதத்துடைய பின்னணியம் என்னன்னா, அவர்கள் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அறியாமையில அவங்க இருந்தாங்க. என்ன அறியாமை? அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கடவுள் சொல்லி சொல்வது மனிதனுடைய பண்புகளின் அடிப்படையில கடவுளை உருவாக்கினார்கள். அவர்கள் மனிதர்கள்ட்ட கோபம் இருக்கா, கோபத்துக்காக ஒரு கடவுள், பொறாமை இருக்கா, பொறாமைக்கு ஒரு கடவுள், சண்டைக்கு ஒரு கடவுள். இவ்விதமாக கடவுள்களை மனிதர்களை போலவே அவர்கள் என்ன செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. அதனால இது ரெண்டாவது பவர் ஆஃப் நேச்சர். ஒருவேளை ஆண்டவருடைய படைப்புகளின் வல்லமை எல்லாவற்றையும் கடவுளாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு கூட சொல்றாங்கல்ல, பஞ்சபூதம் சொல்லி சொல்றாங்கல்ல, 5 பூதங்கள் தான் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்கல்ல. அந்த பஞ்சபூதங்கள் கிடையாது. அது ஆண்டவராலே படைக்கப்பட்ட காரியம். அந்த படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் கடவுளாக என்ன செஞ்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. அதனால கிரேக்க பிலாசபி, அதாவது கிரேக்க தத்துவங்களாக இருந்தாலும் சரி, கிரேக்க மதமாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு என்று அநேக கடவுள்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது ஒரு தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு எதிரான கொள்கைகள் அடங்கிய ஒரு நகரம், கொள்கைகள் அடங்கிய ஒரு தத்துவம். அது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அத்தேனே பட்டணத்துல பவுல் போய் இருக்கும் போது காத்திருந்த பவுல் அங்க காத்திருக்கும் போது என்ன போட்டிருக்குன்னா, கண்டார். என்ன கண்டார்? அத்தேனே பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டார். எப்படி கண்டிருப்பாரு? சுற்றி பார்த்திருப்பார். இதுல ஒரு காரியத்தை நம்ம படிச்சுக்கணும். அதாவது பவுல் யார் தன்னை உற்சாகப்படுத்தினாலும் படுத்தாட்டாலோ, யார் தன்னை தட்டி கொடுத்தாலும் தட்டி கொடுக்காவிட்டாலும், யார் தனக்கு மாலை போட்டாலும் போடாட்டாலும், கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மனிதன். இதுக்கு முன்னாடி இதே அதிகாரத்துல படிச்சோம்ல, போற இடத்தெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடிய மக்கள், செல்கிற இடத்தெல்லாம் மக்கள் சுவிசேஷத்தை ஆசையாக கேட்பதற்கு ஆவலா இருக்கும் போது யூதர்கள் கிளம்பி பிரச்சனையை கிளப்பி விட்டுறாங்க. ஒவ்வொரு ஊராக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு ஊர்ல போய் நிம்மதியா ஊழியத்தை செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர்ல எதிர்ப்பு கிளம்புகிறது. அந்த ஊரை விட்டு பேக் பண்ணி அடுத்த ஊருக்கு போறாரு. அங்க போய் சரி இங்கேயாவது சிறப்பாக கடவுளுடைய பணியை செய்யலாம்னு சொல்லி பார்த்தா அங்கிருந்து விரட்டி விட்டுறாங்க. இன்னொரு ஊருக்கு போனா கல்லெறிஞ்சு ஆளே கொண்டு போடலான்னு சொல்லி சொல்ற அளவுக்கு கல்லறிந்து ஒரு மிருகத்தை, செத்துப்போன மிருகத்தை இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போடுற மாதிரி கொண்டு போய் போட்டுறாங்க. இன்னொரு ஊருக்கு போனா செய்யாத பழிக்க அடிச்சு கிரிமினல் மாதிரி காலெல்லாம் தொழு மரத்துல கொண்டு போய் கட்டி போட்டுறாங்க. எங்க போனாலும் பிரச்சனை. இவ்விதமாக வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா வரும்? ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய அன்பு, ஆத்துமாக்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனை குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த உபத்திரவப்பட்ட ஊழியர்
பல்வேறு பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்த அந்த ஊழியத்துடைய உள்ளத்துல பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த தீயை எதுவுமே அணைக்க முடியவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இதை கேட்டிட்டு இருக்க யாராவது ஆதியில இருந்த அந்த வைராக்கியம், ஆதியில இருந்த அன்பு, ஆதியில ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கீங்களா? உண்மைதான், வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவது உண்மை, எதிர்ப்புகள் வருவது உண்மை. வாழ்க்கையில நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்கள் அதிகம் உண்டு. எங்க போனாலும் பிரச்சனை வரும். ஆண்டவருக்காக வாழும் போது இந்த பிரச்சனைகளை பார்த்து அப்படியே செயலற்றவர்களாக உட்கார்ந்துடுறோமா? பவுல் இந்த இடத்துல அப்படி உட்காரவில்லையே. அவர் பாட்டுக்கு சரி ஊழியம் செஞ்சது போதும், சீலாவும் தீமோத்தேயும் வர்ற வரைக்கும் அமைதியா போர்வையை போத்திக்கிட்டு தூங்கலான்னு சொல்லி பவுல் யோசிக்கல. என்ன செய்யறாரு? சுத்தி பார்க்கிறாரு. சுற்றி பார்க்கும்போது அந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டான். காத்திருந்த பவுல் தேவையை கண்ட பவுல். பவுலுடைய பார்வை இயேசு கிறிஸ்து எவ்விதமாக உலகத்தை பார்க்கிறாரோ, இயேசு கிறிஸ்து மனிதனை எவ்விதமாக பார்க்கிறாரோ அவ்விதமாக தேவனுடைய கண்களினாலே பார்த்த பவுல். மூன்றாவது, தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்ட பவுல். காத்திருந்த பவுல், தேவையை கண்ட பவுல், தன் ஆவியிலே வைராக்கியம் கொண்ட பவுல். இந்த ஆவியிலே வைராக்கியம் கொண்டதுன்றத நம்ம சரியா என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறதுனா, டீப்லி வெக்ஸ்ட் அப்படின்னா ஆழமான சோர்வுக்குள்ளாக கடந்து போன பவுல். ஆழமான சோர்வுனா வெக்ஸாயிடுறது. சில நேரத்துல நம்மை சுற்றி உள்ள மக்களை பார்க்கும்போது, சுற்றி உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது அப்படியே வெக்ஸாயிடுறது. நம்ம வெக்ஸாயிடுறதுன்னா திகைத்து போய் ஒண்ணுமே செய்ய முடியாதபடிக்கு அப்படியே உட்கார்ந்துடுறது. அந்த அர்த்தத்துல இது சொல்லப்படல. இன்னும் இதே வாக்கியம் கிரேக்க பதம் எங்க தெரியுமா பயன்படுத்தப்படுகிறது? அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில பிரச்சனை வருது. அதை குறித்து நம்ம பின்னாடி படிக்கலாம். விசுவாசிகள் மத்தியிலிருந்து வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து படிக்கும்போது படிக்கலாம். இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ரெண்டு பேர் சொல்ற கருத்தும் சரிதான். ஆனா அது மத்தியில் என்ன நடக்குதுன்னா, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டதுன்னா நம்ம சொல்ற மாதிரி அடிதடி சண்டைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. என்ன தெரியுமா அர்த்தம்? ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார்கள். அதான் அதே வார்த்தை தான் அங்கேயும் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுகிறது. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி அறியாமல் இருக்கிறார்களே என்ற ஆதங்கம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜீல். அதான் அது மாம்ச வைராக்கியம் என்று குறிப்பிடப்படவில்லை, ஆவிக்குரிய வைராக்கியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உறுதிப்பட்ட ஊழியர் சொல்லி சொல்லும் போது வாழ்க்கையின் பிரச்சனைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது அது நம்முடைய மனதை பாதிக்க வேண்டும். ஆனால் அது நம்முடைய மனதை பாதிக்கும் போது அதே சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அது நாம் உறுதிப்படுவதற்கும் மற்றவர்களை உறுதிப்படுத்துவதற்கும் காரணமாக அமைய வேண்டும். அதான் பவுலுடைய ஸ்பெஷாலிட்டி, அதான் பவுலுடைய சிறப்புத்தன்மை. இப்படி அறியாமல் இருக்கிறார்களேன்னு சொல்லி யோசிக்கிறார். சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்த்தா எங்க திரும்பினாலும் விக்கிரகம், எங்க திரும்பினாலும் கடவுள்கள். இத பார்த்துட்டு பவுல் அப்படியே கோபப்பட்டு அவங்களெல்லாம் போய் பார்த்து, உங்களெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்க இப்படி சிலைகளை வச்சிருக்கீங்களே, இப்படி சிலைகளை வணங்குகிறீர்களேன்னு சொல்லி அறிவில்லாதபடிக்கு, ஞானம் இல்லாதபடிக்கு அவர்களை குற்றப்படுத்தவில்லை. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, ஆவியிலே வைராக்கியம் கொண்டார் பவுல் சொல்லி இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள்ல நமக்கு மாம்ச வைராக்கியம் வரும். மாம்ச வைராக்கியம் என்ன? இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, அதற்கு பதிலாக நானும் சரி கட்டுவேன் சொல்லி மாம்ச வைராக்கியம் வரும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதுசுல என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். யாராவது கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்தவ மதத்தை பற்றியும் குறைவா பேசினா அப்படியே கொந்தளிச்சிருவேன். கண்ணுலாம் சிவந்துரும், முகம்லாம் உதறெல்லாம் துடிக்கும். அப்போ கோபத்துல
அவர்களுடைய மத நம்பிக்கையை எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளவு தாக்கி நான் பேசியிருக்கேன். ஆனா நாள் அடைவுல நான் கண்டுகொண்ட காரியம் என்ன தெரியுமா? அது மாம்ச வைராக்கியம். மாம்ச வைராக்கியம் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இன்றைக்கு நிறைய மக்கள்கிட்ட காணப்படுறது என்னன்னா மாம்ச வைராக்கியம். கிறிஸ்தவத்தை பாதுகாக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை எதிராக பேசக்கூடிய மக்களுடைய வாயை அடைக்க வேண்டும் சொல்லி அப்படி நம்முடைய ரத்தம்லாம் கொதிக்குது இல்ல. இங்க பவுலுடைய ரத்தம் எல்லாம் கொதிக்கல. ரத்தம் கொதிப்பதற்கு காரணம் என்னன்னா இப்படி அறியாம இருக்காங்களே, இவ்விதமாக தெரியாமல் இருக்கிறார்களே என்ற காரியம் பவுலுடைய மனதை ஆழமாக பாதித்தது. மாம்ச வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேகர் வாலிப வயதுல ஆண்டவருக்காக ஓடி ஆடி அநேக காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல திருமணமான பின்பு வயது கூடும் போது, பொறுப்புகள் கூடும் போது, வாழ்க்கையிலே அழுத்தங்கள் கூடும் போது ஐக்கியத்துக்கு வருவதில்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில்லை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும் என்ற துடிப்பு கிடையாது. அப்படியே எல்லாம் மங்கி எரியக்கூடிய திரி போல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்காங்கல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஓட்டம் சாட்டம் எல்லாமே என்ன தெரியுமா? மாம்சத்திலிருந்து வந்தது. அது வாலிப முறுக்கிலே செயல்படுவது. அது நிறைய நாள் என்ன செய்யாது? ஓடாது. வாலிபம் மறைந்த உடனே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, எனர்ஜி எல்லாம் குறைஞ்ச உடனே அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த இடத்துல பவுலுக்குள்ளே வந்தது ஆவிக்குரிய வைராக்கியம், ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வைராக்கியம். ஆகவே கண்டென்ஷன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. இருதயத்தின் ஆழத்திலே கோபமும் கவலையும் தவிப்பும் சேர்ந்து பவுலுடைய உள்ளத்தை தூண்டி எழுப்புகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வைராக்கியம் உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பாடுகள், உபத்திரவங்கள், மக்களுடைய அறியாமை, இதெல்லாம் கண்கூடா பார்க்கும் போது அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை அது அசைக்குதா? நம்முடைய ஆவியிலே வைராக்கியம் கொள்கிறோமா? இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக இவர்களை நேசிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக சத்தியத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகள் அழிகிறார்களே என்ற அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கான்றத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். விளைவு என்ன தெரியுமா? தேவையை சந்தித்த பவுல். அந்த 17ஆம் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அறியாமையை பார்க்கிறார், வேதனைப்படுகிறார். இதெல்லாம் எப்போ நடக்குது? சீலாவுக்காக, அதே போல தீமோத்தேயுவுக்காக காத்திருக்கக்கூடிய டைம்ல இவ்வளவு காரியத்தை பண்ற. அப்போ பவுல் என்ன தெரியுமா செய்கிறார்? தேவையை எப்படி சந்திக்கிறார்னா எல்லா வாய்ப்புகளையும் பவுல் பயன்படுத்திக் கொள்கிறார். என்னெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தினார்? வேகமாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 17ஆம் வசனம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணான். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான்? போதும், 17ஆம் வசனம் மட்டும் போதும். ஓகே. அந்த 17ஆம் வசனத்துல என்ன நடக்குதுன்னா, அனுதின வாய்ப்பை பயன்படுத்தின பவுல், தேவையை சந்தித்த பவுல் சொல்லி சொல்லும் போது அனுதின வாய்ப்பை பயன்படுத்துகிறார். என்ன வாய்ப்பை பயன்படுத்துகிறார்? ஜெப ஆலயத்துக்கு போறார். போகும்போது யூதரோடு பவுல் சம்பாஷணை பண்ணுகிறார். எந்த யூதர்களோடு? அத்தேனே பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்களோடு சம்பாஷணை பண்றார். கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷம் எல்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அப்படி இல்லை. சுவிசேஷம் எல்லாருக்கும் தேவை. மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை தெளிவாக பவுல் பேசுறார். பக்தி உள்ளவர்களோடு, பக்தி உள்ளவர்கள் சொல்லி வேதத்துல வரக்கூடிய இடங்கள் யெகோவா தேவன் மீது மரியாதை உள்ளவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சரியாக அறியாதவர்கள். பக்தி உள்ளவர்கள்னா ஒழுங்கானவர்கள், அவர்களோடு பேசுறார். மூன்றாவது, சந்தை வழியிலே எதிர்பட்ட எல்லாரோடையும் பேசுறார். அப்போ பவுல் வாய்ப்புக்காக காத்திருக்கவில்லை, அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பவுல் பயன்படுத்தினார். ஜெப ஆலயத்துக்கு போறாரா? யூதர்கிட்ட பேசுறாரு. பக்தி உள்ளவர்களை பாக்குறாரா? பக்தி உள்ளவர்களோட பேசுறாரு. சந்தைக்கு போறாரு. சந்தைக்குன்னா மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்ல போகும்போது அதுல போட்டிருக்கு பாருங்களேன் அந்த வசனத்தை, எதிர்பட்டவர்களோடலாம் பேசுறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அருமையான சகோதர சகோதரிகளே. சம்பாஷணை பண்ணினான் இருக்கு, கான்வர்சேஷன் பண்ணான்னு சொல்லி இருக்கு. அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தயங்கவில்லை,
கூச்சப்படவில்லை, வாய்ப்புக்காக காத்திருக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் அறிவிப்பேன்னு சொல்லி சுவிசேஷத்தை தினந்தோறும் சந்திக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் அவர் பகிர்ந்து கொண்டார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட விதத்துல கடைசியா நம்ம யார்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கோம்? நான் மீட்டிங்ல பேசுறதை பத்தி சொல்ல, ஜெபக்குழுக்கள்ல பேசுறத பத்தி சொல்ல, அல்லது திருச்சபையில பிரசங்கம் பண்றதை பத்தி சொல்ல. நம்ம சாதாரணமாக சந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்கு நம்ம அறிந்திருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை, இந்த வெளிச்சத்தை இருளில இருக்க மக்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நமக்கு வீட்டுக்கு வர்ற பால்காரர், நம்ம வீட்டுக்கு பேப்பர் போட வர்றவங்க, நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யக்கூடிய சகோதரர்களா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? ரீசெண்டா ஒரு அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மூத்த சகோதரர், அவங்க தங்களுடைய வீட்டுடைய ஒரு பகுதியை இடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினாங்க. கட்டும் போது அந்த கட்டட வேலைக்காக வந்த எல்லா தொழிலாளர்கள், கொத்தனார், சித்தாள் எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், மற்ற மத நம்பிக்கையில உள்ளவங்க. ஆனால் இந்த அண்ணன் மிகவும் அன்புள்ளவர்கள். இவங்க வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை பரிசாக கொடுப்பார்கள். அதே போல அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார்கள். ஒருவேளை சில நேரத்துல சாப்பாடு வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கூட கொடுத்திருக்காங்க. அவ்விதமாக தன்னுடைய வீட்டுல கட்டுமான பணிக்காக வந்து உதவி செய்த மக்களை தன்னுடைய சொந்த சகோதர சகோதரியாக பாவித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? ஏறக்குறைய 6 மாசத்துல இருந்து, பேண்டமிக் டைம்ல இது நடந்துச்சு, 6 மாசத்துல இருந்து 10 மாதத்துக்கும் அதிகமாக அந்த பணி நடந்துச்சு. விளைவு என்ன தெரியுமா? அங்க வந்து வேலை செய்த ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி 2 பேரும் வேலை செஞ்சாங்க. அந்த 10 மாதங்களுக்குள்ளாக இந்த அண்ணனுடைய வாழ்க்கையை பார்த்து, இந்த அண்ணன் பாராட்டின அன்பை பார்த்து, இவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு முடிஞ்சு வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, நாங்க எங்க கிராமத்துல, பக்கத்து கிராமங்கள்ல இருந்து அவங்க இருக்கக்கூடிய சிட்டிக்கு வரக்கூடிய மக்கள், எங்க கிராமத்துல அந்த பக்கத்துல உள்ள சபைக்கு நாங்க போறோம், நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், கணவன் மனைவியாக சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றோம். ஐயா, நாங்க உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சதால கடவுளை கண்டுகிட்டோம் ஐயான்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு சந்தோஷமான செய்தி இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாதாரணமான சம்பாஷணையில கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய பண்பு நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பொதுவா EU கேம்ப்ஸ்ல, இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம் நடத்தக்கூடிய முகாம்கள்ல தனி நபர் சுவிசேஷ ஊழியம், பர்சனல் இவாஞ்சலிசம் சொல்லி கொடுப்போம் ஒரு காலத்துல. இப்போ நிறைய இடங்கள்ல இல்ல. அந்த இடத்துல என்ன செய்வோம்னா, அல்லது அதுக்கு தனி ஒர்க் ஷாப் நடத்தப்படுது. அது டீச் பண்ணி முடிச்சவன தனி நபருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். முடிஞ்ச உடனே கையில கொஞ்சம் டிராக்ட், கைப்பிரதைகளை கொடுத்து, நீங்க போய் ஆண்கள் இடத்திலையும் பெண்கள் இடத்திலையும் போய் நீங்க இதை ஒரு கைப்பிரதியை கொடுத்து, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை நீங்க சொல்லணும்னு சொல்லி அனுப்புவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. MSc ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதுசுல ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்ல அட்டென்ட் பண்ணும்போது கையில கொடுத்து அனுப்புனாங்க. முதல் முறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே போய் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு தாத்தா அவர் ஆர்கியூ பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து அவர் ஆர்கியூ பண்ணது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு, அந்த இடமும் ஞாபகம் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. வாய்ப்புகளை பயன்படுத்தின பவுல் அனுதின வாய்ப்புகளை பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய மக்களோட பிரசங்கம் பண்ணணும்னு நான் சொல்ல, ஆனா என்னைக்காவது உண்மையான நிம்மதியையும் பாவத்திலிருந்து மன்னிப்பையும் வாழ்க்கையில மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்பதை என்னைக்காவது நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கோமா? நம்ம கையில இருக்க சத்தியம் அந்த அளவுக்கு வல்லமையுடைய சத்தியம். பவுல் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கவில்லை, பவுல் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார். அனுதினம் சந்திக்கக்கூடிய மக்களோடு அவர் சம்பாஷித்தார். அதாவது எல்லா விதமான மக்களிடத்திலையும் பேசினார். இல்ல படிச்சு பாருங்களேன். ஜெப ஆலயத்துல உள்ள யூதரோடு பேசுகிறார், சந்தை வழியில எதிர்பட்டவர்களோடு பேசுகிறார், பக்தி உள்ளவர்களோடு பேசுகிறார். யார் இடத்துல பேசுகிறார்? 18ஆம் வசனம் வாசிங்க. 18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். தேங்க்யூ. சந்தை வெளியில இருக்கவற்றையும் பேசுறாரு, அதே நேரத்துல ஞானிகள் இடத்துல பேசுறாரு. ஞானிகள் சொல்லி சொல்லும் போது தத்துவ ஞானிகள் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி போட்டிருக்கு. எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர். அது யாரு? எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர். இவங்க ரெண்டு பேருமே கிரேக்க தத்துவத்தை நம்பக்கூடிய ரெண்டு கூட்ட மக்கள். அதாவது இந்த எப்பிக்கூரர் என்ன நம்புறாங்கன்னா, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ், எல்லாமே ஒரு வாய்ப்பினாலே நடைபெறுகிறதுன்னு சொல்லி நம்புனாங்க. ரெண்டாவது என்ன நம்புனாங்க? டெத் த எண்ட் ஆஃப் ஆல், வாஸ் த எண்ட் ஆஃப் ஆல். மரணம் வாழ்க்கையுடைய முடிவு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கைலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது என்ன நம்புனாங்கன்னா, கடவுள் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு மக்கள் மேல அக்கறையே கிடையாது. இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை. அதே போல பிளஷர் வாஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் அவர் லைஃப், அதாவது சந்தோஷம், இன்பம், அதுவே வாழ்க்கையுடைய மையம், வாழ்க்கையுடைய முடிவுன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அப்போ பிளஷர்னா சரீர பிரகாரமான இன்பங்களை அவங்க சொல்ல, அதே போல மெட்டீரியலிஸ்டிக், உலக பிரகாரமான செல்வங்கள் மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை அவர் நம்பவில்லை. இதெல்லாம் தாண்டின ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள், பல்வேறு விதங்கள்ல தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இவங்க என்னுடைய லைஃபுடைய ஒரே ஒரு தீம் என்னன்னா, என்ஜாய் லைஃப். இன்னைக்கு கூட நிறைய இப்படிப்பட்ட தத்துவங்களை நம்ம கேட்கிறோம்ல. ஆனந்தம், இன்பம் சொல்லி நிறைய குருக்கள், பாபாக்கள் பேசக்கூடிய எல்லா தத்துவங்களும் ஒரு காலத்துல பல்வேறு மத தத்துவங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட கொள்கைகள். இது இந்த எப்பிக்கூரருடைய பிலாசபி. அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரே தீம் என்ஜாய் லைஃப். அதே நேரத்துல இந்த சோயித்தர், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், 18ஆம் வசனத்தை. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இரண்டாவது ஸ்தோயிக்கர். இந்த ஸ்தோயிக்கர் என்ன நம்புனாங்கன்னா, எவ்ரிதிங் வாஸ் காட், எல்லாமே கடவுள். நிறைய சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, கடவுள் தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார், எல்லாம் கடவுள், எல்லாமே கடவுள். கடவுள் ஒரு ஃபியரி ஸ்பிரிட்ன்றாங்க, அதாவது ஒரு வைராக்கியம் உள்ள எரியக்கூடிய ஒரு ஆவின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆவியுடைய ஒரு பொறி நம்முடைய வாழ்க்கையில வர்றதால நம்ம உயிரோட இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த பொறி நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நம்ம உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுளுடைய சித்தம் சொல்லி சொல்றாங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஆகவே மனிதன் அதற்காக வருத்தப்படுவதற்கோ, கடவுளிடத்துல முறையிடுவதற்கோ, அதை குறித்து ஃபீல் பண்றதுக்கோ அவனுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. எல்லாமே வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அவனுடைய கடவுளுடைய விதின்னு சொல்லி நம்பினாங்க. இவர்களுக்கு முழுவதுமாக கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லை. ஒரு விதத்துல ஆவி வணக்கத்தை வணங்கக்கூடிய மக்களை போல இவர்கள் செயல்பட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, என்டியூர் லைஃப், வாழ்க்கையில போராடு. அவங்க என்ஜாய் லைஃப், இவங்களுடைய வாழ்க்கையுடைய தீம் என்டியூர் லைஃப். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க மாதிரி பல்வேறு விதமான மக்களிடத்துல அனுதினமும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி சம்பாஷணை பண்ணுகிறார் பவுல் பேசுவது அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய யூதர்களோடு பேசுகிறார். பவுல் பேசுவது பக்தி உள்ளவர்களோடு பேசுகிறார். பவுல் பேசுவது சந்தையில, மார்க்கெட் பிளேஸ்ல சந்திக்கக்கூடிய மக்களிடத்துல பேசுகிறார். பவுல் மெத்த படித்த ஞானிகளிடத்திலையும் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார். வாழ்க்கையின் எல்லா தட்டு மக்களோடையும் வாய்ப்பு கிடைக்கும் போது சுவிசேஷத்தை, நற்செய்தியை பகிர்ந்து கொண்ட பவுல். நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம்ல, என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய படிப்பு எந்த விதத்துல ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்? நம்முடைய ஐக்கியூ, கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு நமக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும்?
நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்ம கடவுள் உருவாக்குன விதம் எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும் நம்ம யோசிக்கிறோம்ல. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. பவுல் அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது தன்னை முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட கொடுத்தார் இல்லையா? ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில பவுலுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து அவருடைய திட்டத்திற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். பவுலுடைய அறிவு, பவுலுடைய ஞானம் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அவருடைய மகிமைக்கு எதுவாக என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். எல்லா தட்டு மக்களையும், மிகவும் படித்தவர்கள், அவர்களை சந்திப்பதற்கும் அவர் பயன்படுத்துகிறார். இந்த ஏத்தன்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க? சிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டின்றாங்க. யூனிவர்சிட்டி சிட்டின்றாங்க. பல்கலைக்கழகங்களுடைய நகரம் சொல்லி சொல்றாங்க. அங்க உள்ள மெத்த படித்த மேதாவிகள் இடத்திலையும் பவுல் சம்பாஷணை பண்ணிக்கிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மாணவர்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அநேகர் பயப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏதாவது எக்குத்தப்பா கேள்வியை கேட்டா பதில் சொல்ல எனக்கு தெரியாதே என்று. என்ன பவுல் அறிவித்தார்னு சொல்லி மார்ஸ் மேடையிலன்னு சொல்லி பின்னாடி படிக்கலாம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது எல்லா மதத்துடைய கான்செப்ட், எல்லா மதத்துடைய பிலாசபி ஆஃப் ரிலீஜன், மற்ற மதங்களுடைய தத்துவங்கள் எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்து விட்டு அதுக்கு பிறகுதான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்ல அவிதமாக படிக்க போய் அந்த மதத்தையே பின்பற்றி போய் பின்வாங்கி போன மக்கள்லாம் இருக்காங்க. ஆனா எதை நம்ம படிக்கலாம்? நம்ம கையில இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி படிக்கும் போது கர்த்தர் தேவையுள்ள மற்றவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு அதை பயன்படுத்துகிறார். அதுல வரக்கூடிய இன்னும் ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார் சொல்லி 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லா விதமான மக்களையும் சந்தித்த பவுல், எல்லா நாட்களிலேயும் சந்தித்த பவுல், எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்த பவுல். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் அல்லது ஒரு சீனியரா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கோமா? கடைசியாக நம்ம ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்க கிட்ட எப்போ நம்ம சொல்லியிருக்கோம்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அனுதின வாய்ப்புகளை பயன்படுத்தின பவுலுக்கு கர்த்தர் சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு ஸ்டேஜ்ல இருந்து பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அல்லது சர்ச்ல வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, அல்லது இந்த மீட்டிங்க்கு என்ன செய்தியாளரா கூப்பிடல. இப்படி நம்ம சொல்லிட்டே உட்கார்ந்தோம்னா கர்த்தர் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பே இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் சாதகமான சூழ்நிலையில பேசல, எதிர்ப்பு உண்டு. இங்க போய் அவர் ஜெப ஆலயத்துல பேசுவாரானா, மற்ற இடங்கள்ல பேசுவாரானா, அதே யூதர்கள் வந்து இவரை கல்லறிவதற்கு, இவரை கொல்லுவதற்கு, இவரை விரட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா தெரியும் பவுலுக்கு. ஏற்கனவே பயந்து போய், ஏற்கனவே அவர்களுடைய பாடுகளை விட்டு விலகி அங்கிருந்து கடல் மார்க்கமா கிளம்பி ஏதேன் பட்டணத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அது மத்தியில ஆவியிலே வைராக்கியம் கொண்ட பவுல் தேவையை சந்திக்கிறார். அனுதின வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார். என்ன வாய்ப்பு கிடைக்குது? அனுதினமும் மற்றவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். விளைவு என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷம் அடுத்த ஒரு லெவலுக்கு பவுலை கொண்டு போகிறது. 19வது வசனம், 20வது வசனம், 21ஆம் வசனங்களை வாசிங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. போதும் சிஸ்டர். இந்த வசனங்கள்ல இன்னும் ஒரு புதிய ஒரு வார்த்தை வருது. என்னன்னா மார்ஸ் மேடை. மார்ஸ் மேடை கிரேக்க பதத்துல மார்ஸ் மேடை என்று பயன்படுத்தப்படுகிறது. மார்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலா. அதோடைய இன்னும் ஒரு புதிய தமிழ் மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா அரையோபாகுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அரையோபாகு. இது இந்த மார்ஸ் மேடை அல்லது அரையோபாகு, ஏரோபேகஸ் என்ற வேர்டு வந்து எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு மலையை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல,
அந்த மலையிலே கூடக்கூடிய ஒரு கோர்ட் அல்லது ஒரு நீதிமன்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த மார்ஸ் மேடைனா என்னன்றதை நம்ம சரியா என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா எப்படி யூதர்கள் ஆலோசனை சங்கம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஆலோசனை சங்கம் அல்லது சனகரிப் சங்கம் என்று சொல்லப்படுவது யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட். ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த உரிமை மாத்திரம் யூதர்களுக்கு கிடையாது, மற்ற எல்லா தண்டனையும் கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்தில் மதத்துக்கு விரோதமாக பேசும்போது சாட்சிகளை நியமித்து கல்லெறிஞ்சு கொள்ளலாம். அப்படிதான் ஸ்தேவான் அவங்க கொல்றாங்க. மற்றபடி மரண தண்டனை கொடுப்பதற்கு சனகரிப் சங்கத்திற்கு உரிமை கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ அங்கிருந்து கூட்டிட்டு போய் பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி குற்றம் சாட்டுகிறார். இது யூதர்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு கோர்ட். அதே மாதிரி ஏதென்ஸ்ல அந்த கிரேக்க மக்கள் ஒரு கோர்ட் வச்சிருந்தாங்க. அந்த கோர்ட்டுடைய பெயர் தான் இந்த மார்ஸ் மேடை என்பது. ஏரோபேகஸ் என்றது, அரையோபாகுன்றது. அவர்கள் மாரல் இஷ்யூஸ், ஒருவேளை நாட்டுல நடக்கக்கூடிய ஒழுக்க நெறிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு, இன்னும் வெளியே இருந்து ஒரு மனிதன் ஒரு உபதேசத்தை போதிக்கும் போது அந்த உபதேசம் சரியா இல்லையா என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு, அவாட்டுக்கு எதையாவது தப்பா கிளப்பி விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றக்காக தே ஆர் அக்கௌண்டபிள், கணக்கு கொடுக்கலன்றக்காக 30 நபர்கள் அடங்கின ஒரு கோர்ட் தான் இந்த மார்ஸ் மேடை என்பது. 30 நபர்கள் அடங்கிய ஒரு கோர்ட். ஏரோபேகஸ்ன்றது மார்ஸ் ஸ்கொயர், அது மலையை குறிக்கக்கூடிய சொல், அல்லது இப்படிப்பட்ட அந்த மலையிலே கூடக்கூடிய அந்த இடத்திலே கூடக்கூடிய ஒரு கோர்ட், ஒரு நீதிமன்றத்தை குறிக்கக்கூடிய 30 நபர்கள் கூடக்கூடிய நீதிமன்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பவுலுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மார்க்கெட் பிளேஸ்ல பேசக்கூடிய பவுல், ஜப ஆலயத்திலே பேசக்கூடிய பவுல், எப்பிக்கூரர் இடத்துல பேசக்கூடிய பவுல், அந்த ஸ்தோயித்த பேசக்கூடிய பவுலை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா எங்க கோர்ட்ல எங்களுடைய மார்ஸ் மேடைக்கு எங்களுக்கு முன்னாடி பேசுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது கர்த்தர் அதை எடுத்து இன்னும் அநேக புதிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிறார். அதுல அடுத்து நம்ம அந்த 20ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, அந்த ஏதேன் மக்களுடைய மனப்பான்மை என்னன்னு அதுல கொடுத்திருக்கு. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நூதனமான காரியங்களை அறிந்து கொள்வதிலே நேரத்தை செலவழிக்கக்கூடிய மக்கள். இந்த 20ஆம் வசனத்துல பாருங்களேன், நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதா இருக்கிறோம் சொல்றாங்க. நூதனமான காரியங்கள், நூதனம்ன்ற வேர்டு என்ன அர்த்தம்? புதியன்னு அர்த்தம். நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத காரியங்களை நீ பேசுற. இதுவரைக்கும் கேள்விப்படாத காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து எனப்பட்ட ஒரு யூதனை பற்றி நீ பேசுற. அவர் இறந்தார், உயிரோடு எழுந்தார்னு நீ பேசுற. அதனால எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத காரியத்தை நீ சொல்றேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு 21ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். இந்த ஏதென்ஸ்ல அல்லது அத்தேனே பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வேலை என்னன்னா, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, அவங்களும் சரி, அவங்க ஊர்ல வெளியூர்காரங்க யாரும் தங்குனாங்கனாலும் சரி, நவமான காரியங்களை சொல்வது. நவமான காரியங்கள்னா அதுவும் புதிய காரியம். நவமான, நூதனன்றதெல்லாம் புதியன்ற வார்த்தை. புதுசா ஒரு ஆள் வந்தாருன்னா அவன் படிச்ச கதையில இருந்து அவன் சொல்லுவான். இதே போல தான் கற்றுக்கொண்ட புதிய காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க, அல்லது இன்னொரு ஆள் சொல்றத உட்கார்ந்து கேட்பாங்க. அப்போ இவர்கள் சொல்வதும் இவர்கள் கேட்பதும் ஒரு கன்க்ளூஷன் வருவதற்கு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு தேவனுடைய மனிதர் டீட்டெயிலா எழுதுறாரு. இவங்களுடைய வேலை என்னன்னா, மத சம்பந்தமான காரியங்களை பேசுவது அல்லது புதிய காரியங்களை பேசுவது, கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதுல இருந்து தங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செயல்படுத்த வேண்டும் கிடையாது. ஜஸ்ட் உட்கார்ந்து பொழுதுபோக்குறதுக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக உட்கார்ந்து கேட்கறாங்க. ஒருவேளை அந்த டைம்ல கேபிள் டிவி கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, அல்லது நினைக்கிற மாதிரி இன்டர்நெட் கிடையாது, சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஆகவே உட்காந்து டைமை வெட்டியா போக்குறதுக்கு ஒரு ஆள் உட்காந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு காரியத்தை சொல்லுவான், சொல்லி அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. அல்லது தான் தெரியாத சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசுறதுதான் யாருடைய வேலை? இந்த ஏதேன்ஸ் எனப்பட்ட பட்டணத்திலே உள்ள மனிதர்களுடைய வேலை. ஆகவே அவர்கள் அழைத்து மார்ஸ் மேடைக்கு முன்பாக நிறுத்தும் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு, பவுல் சொன்ன காரியங்கள் மூலமாக
தங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் பொதுவாகவே கேட்கறது அவங்களுடைய பொறுப்பு. புதுசா வேற ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், யூதன், இவனை கொண்டு வந்து இந்த கிரேக்க மக்கள் மார்ஸ் மேடைக்கு முன்பாக நின்று அவனுடைய நம்பிக்கையை குறித்து பேசும்படியாக அவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நான் சொன்னேன்ல, பொதுவான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட பவுலுக்கு, அனுதின வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட பவுலுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை எவ்விதமாக பவுல் பயன்படுத்துகிறார்ன்றதுல ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம இதோட முடிக்கலாம். அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்கு, எப்படி பிரசங்கம் பண்ணணும்ன்றதுக்கு, எவ்விதமாக ஒரு கோர்ட்ல நின்னு பேசணும்ன்றதுக்கு யார்கிட்ட இருந்து படிக்கணும் தெரியுமா? பவுல் இடத்துல இருந்து படிக்கணும். பவுலுடைய வார்த்தையில நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா, மிகுந்த மரியாதையோடு பேசக்கூடிய பவுல், மிகுந்த மரியாதையோடு பேசக்கூடிய பவுல். அது எது தெரியுமா காட்டுகிறது? அவருடைய ஆட்டிடியூட காட்டுது, அவருடைய மனப்பான்மையை காட்டுகிறது. நீங்கெல்லாம் ஒண்ணுக்கு தெரியாதவங்க, அறியாமையில இருக்கீங்க, நீங்கெல்லாம் சிலைகளை வணங்குகிறீர்கள், அல்லது நீங்கெல்லாம் உட்கார்ந்து வெட்டியா உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்கன்னா சொல்ல. ஒரு மனிதர்கள் அழைத்து தங்களுடைய நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கும் போது மிகவும் மரியாதையோடு பேசுகிறார். அட்ரஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தைனா, நீங்கள் மிகவும் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். தேவதா பக்தி உள்ளவர்கள்ன்றக்கு புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு விதமாக சொல்கிறது, மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்று காண்கிறேன். அப்போ சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான காரியத்தை சரியான விதத்துல சரியான செய்தியை மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லையா? வாய்ப்புகளை பயன்படுத்துவது என்பது சரியான வாய்ப்பை சரியான விதத்துல சரியான காலத்துல பயன்படுத்திக் கொள்வது. அத பவுல் என்ன செய்யறார்? பிரச்சனைகள் மத்தியில பவுல் எதிர்ப்பின் மத்தியில ஒரு ஆப்டிமிஸ்டா செயல்படுகிறார். ஆப்டிமிஸ்ட்னா பிரச்சனைகள் மத்தியிலே வாய்ப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன். ப்ராப்ளம்ஸ் மத்தியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறவன் ஆப்டிமிஸ்ட். பெசிமிஸ்ட் யாரு? வாய்ப்புகள் மத்தியில பிரச்சனையை தேடக்கூடிய மனிதன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல வாழ்க்கையில பிரச்சனைகளையே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோமா? பிரச்சனைகள் மத்தியில வாய்ப்பை தேடி கண்டுபிடித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? உபத்திரவங்கள் மத்தியில பவுல் உறுதிப்பட்டதற்கு காரணம், காத்திருக்கக்கூடிய பவுல் செயலற்றவர்களாக உட்கார்ந்துடல, கண்டார். சிலைகள் நிரம்பிய பட்டணம் என்று கண்டார். வாய்ப்புகளை உருவாக்கினார், வாய்ப்புகளை பயன்படுத்தினார். தெளிவாக எல்லா விதமான மக்களோடு தெளிவாக செய்தியை அறிவித்தார். அப்போ தன்னுடைய ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அப்படியே வெக்ஸ் ஆகி அப்படியே உட்கார்ந்துராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தூண்டப்பட்டு அது அவருடைய மனதை பாதிக்கும் போது அந்த பாதிப்பையும் எடுத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அமைதியா கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 3 கேள்விகள் கேட்கலாம். 1, வாழ்க்கையின் அழுத்தங்கள், வாழ்க்கையின் எதிர்ப்புகள், வாழ்க்கையின் இழப்புகள் நம்ம அப்படியே செயலற்றவர்களாக மாற்றிவிட்டதா? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் சொல்லி கேட்போமா? ஆவியில வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? மாம்ச வைராக்கியம் இல்ல, மாம்ச வைராக்கியம் நமக்கு வேண்டிய அளவுக்கு இருக்கு. வாய்ப்புகளை ஏற்படுத்தி நற்செய்தி அறிவிக்கிறோமா? எல்லா தட்டு மக்கள், படித்தவர்கள், ஞானிகள், மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிறவங்க, ஜெப ஆலயத்துல இருக்கிறவங்க, பக்தி உள்ளவர்கள் எல்லாரோடையும் சம்பாஷணை பண்ணும்போது, கான்வர்சேஷன் பண்ணும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் பவுல். சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை எவ்வளவு ஞானமாக எவ்வளவு கவனமாக பயன்படுத்துகிறார் இல்லையா பவுல்? பரிசுத்த ஆவியா நம்ம கிட்ட பேசியிருப்பாரா? நம்மள யாராவது ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை கேட்க பாராட்டின கிருபைக்காக உண்மை துதிக்கிறோம், தோற்றிருக்கிறோம். அம்பிகோலி பட்டணம் அப்போது எல்லா பட்டணத்திலையும் அவருடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியாதபடி அவரை துரத்தின போது யூதர்களால் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல முடியாதபடி அவரை துரத்தி அடித்த போது கடைசியில் அவர் அத்தனை பட்டணத்திற்கு தனியாக இருந்தபோது அவர் அந்த நேரத்தில் கூட யூதரோடு பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வேளையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது. எவ்வளவோ அடி யூதர்களால் அவர்களுக்கு கிடைத்த போதும் அவர் அதையெல்லாம் தாண்டி ஒரு உறுதியாக ஆண்டவருக்காக வாழும்போது எத்தனையோ விரோதங்கள் எழுப்பினாலும் ஆதியில் வைராக்கியமாக இருந்த பவுல் அந்த மாழ்த்து மேடையிலே ஒரு சரியான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆனந்தத்தை எல்லோருக்கும் அவர் சொன்னார் என்பதை நம்ம இந்த செய்தி மூலம் அறிந்தோம். செய்தி கொடுத்த மகனுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும், இந்த கூடுகையில் வந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தாவை உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.